ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் ஸ்கின் ஷைனிங் அதிகமாகிறதுக்குமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் பேபிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட ஒரு வாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸும் வர இருக்குது. என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது பண்ணுறதுக்கு 6-7 பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலாக பேபி ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ஒரு க்ளோ கொடுக்கும், ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. 8 மந்த்ஸ்லேருந்து பேபிக்கு கொடுக்கலாம். இதை அப்படியே தேங்காயாக தான் கொடுக்கக்கூடாது, டைஜஸ்ட் ஆகாது. பட் தேங்காய் பால் தாராளமாக கொடுக்கலாம். அதில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கனால குழந்தைங்க நல்லாவே வெயிட் போடுவாங்க. இந்த மாதிரி பல்லாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு அரை கிளாஸ்க்கும் கம்மியான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் திட்டு அரைச்சிக்கலாம். இதை இப்போ வடிகட்டிக்கலாம். நீங்கள் இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஒரு 6 மணிக்கு உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்மளுக்கு 1/4 கப் அளவு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இப்போ இதை கடாயில் ஒரு கொதிக்க விட்டுருங்க. அப்படியே கொடுத்தா ஒரு சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அதனால் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம டக்குன்னு அடுப்பை அமர்த்திடலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ மிக்சியில் ஒரு ஆப்பிள் நறுக்கி வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு, எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தோல் எடுத்துகிட்டே கொடுங்க. இப்போ இதோட நம்ம ஆற வச்சுருக்க தேங்காய் பாலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆப்பிள் தேங்காய் பால் பியூரி. இதில் ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இல்லை வாழைப்பழம் சேர்த்து கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்து கொடுக்கலாம். இதில் நல்ல கொழுப்பு சத்து நிறையா இருக்கிறனால வெயிட்டும் சூப்பராக ஏறுவாங்க. ப்ளஸ் ஸ்கின் க்ளோவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 தடவையாவது செஞ்சு கொடுங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.